இப்போ அசோக் செல்வன்லாம் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, என்னுடைய ஆரம்ப காலங்கள்லாம் ஞாபகம் வந்தது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க, பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஒரு விஷயம், அந்த டைலாக்கு முன்னாடி எப்போ எச்சி முழுங்கிறது எப்போ முழுங்காமல் இருக்கிறதுன்னு ஒரு டவுட் வரும். அதுலேருந்து ஆரம்பிக்கும் என் டவுட்டு. அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவருக்கு, பட் நாங்கள் பார்க்கல. he was very confident, and I knew that அது வேற இது வேற அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிங்க. அதனால் மலைக்கக்கூடாது. அது நடிகர்கள் பெயர் சொல்லக்கூடாது. ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகரை, புதுசாக வந்த நடிகரை வாழ்த்திருக்காரு, பயப்படாமல் நல்லா நடிங்க. அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாராம், நீங்களும் சார் சின்ன பையன் தானேன்னு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க, நல்லா நடிங்க அப்படின்னாராம். இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன், பேரெலாம் சொல்ல வேண்டிய சரிதான். அப்படிப்பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு ஒரு எந்தூசியாஸ்ட் பார்த்தா, நான் வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி பார்த்துருக்கேன்னு அப்படியே ஃபோனில் தேடிக்கிட்டு இருப்பேன். அதில் ஃபாலோடு பை ஏஆர் ரஹ்மான் இருக்கும். நான் பார்க்குற ஏரியாலாம் இவர் பார்க்குறாரா, இல்லை இவர் பார்க்குற ஏரியாலாம் நான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது, நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் ஏஞ்சலஸில். when we met there, we didn't go ஒரு சினிமா together, we saw a cinema, Oppenheimer, and then we went to the cinema museum. What is important for us, you will understand. For us, it's only what we do. And Rahman is a great example, like Mani. அவர் அதை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டாங்க, வீணரட்ட கிடையாது. ஸோ கொஞ்சம் ஹியூமர் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த ஹியூமருக்காக வேண்டாத வார்த்தையெல்லாம் விட்டுருவோம், அது விட மாட்டாங்க. 2 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் எல்லாரும் சொன்னாங்க, இவங்க 2 பேர்கிட்ட கற்றுக்கிட்டது, நான் இவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டது கொஞ்சம் கம்மியாக பேசணுங்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேனே தவிர, பாருங்கள் அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை நினைக்கிறதோடு இருக்குது.